வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு 2,42,702 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள இந்த திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டின் காரணமாக வீடுகளில் காற்று மாசு ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 2,42,702 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 8.7% அதிகமாகும் என்று நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி வரும் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படவுள்ளதை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ECI நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பணிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே காணப்பட்ட ஒருங்கிணைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த சூழலிலும் முகவர்கள் அவர்களது கடமையிலிருந்து விலகக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பத்தினால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மருத்துவமனையின் துணை கண்காணிப்பாளர் திரு அருண்ராஜ், இதற்கென 12 படுக்கைகள் கொண்ட வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோடை காலத்தில் நிறைய வெயிலின் தாக்கத்தினால நிறைய பேர் நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்களுக்காக நம்ம ஆஸ்பத்திரியில் பிரத்யேகமாக ஒரு 8 பெட் உள்ள ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு அப்படின்னும், அதே மாதிரி 4 ICU தீவிர சிகிச்சை வார்டு பெட்டும் உள்ள 4 பெட்டும் நுழையிற இடத்துலேயே அவங்கள உடனே எடுத்து இது காப்பாற்றுறதுக்காக ரெட் ஜோனில் 2 வார்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 12 பெட் உள்ள வார்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 11 to 3 பெட்டை வெயிலோட தாக்கம் உச்சமாக இருக்கும். அது நமக்கு உடம்புல ஏறி அதோட டெம்பரேச்சர் அது கிட்டத்தட்ட 105க்கு மேலே ஆக்கி விட்டுரும். அப்போ நம்மளுடைய பிரெயின் கொஞ்சமாக அதோட வேலையை செயலுக்கு ஆரம்பிச்சிடும். தோல் எல்லாம் அப்படியே உலர்ந்த ஸ்கின்னா இருக்கும். நாக்க நீட்டினீங்கன்னா நாக்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், தண்ணி சத்தே இருக்காது, ஒரு கன்ஃபியூஸ்டாக பேசுவாங்க, வளருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துடணும். முதல்ல நம்ம முதல் உதவியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுவுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா முதல்ல வெயில் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நிழலில் கொண்டு போயிடணும். ஒரு குளிர்ந்த நீர் இருந்துச்சுன்னா கழுத்து கீழே உடம்புக்கு ஃபுல்லாக நல்லா தொடச்சிடணும். ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா அக்குள், இடுப்புக்கிட்ட, முதுகிட்ட இது இடத்துலலாம் வச்சு அந்த எப்படியாச்சும் அந்த டெம்பரேச்சர் குறைச்சி விட்டோம்னா அவர்களை நல்லா உயிர் காப்பாற்ற முடியும். அவர்கள் சுயநினைவாக இருந்தாங்கன்னா நம்ம குளிர்ந்த பானங்கள் கொடுக்கலாம். குளிர்ந்த பானங்கள் அப்படின்னா வெறும் தண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. சர்க்கரை, உப்பு கலந்த தண்ணி, ஒரு லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், லஸ்ஸி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு சில்லுன்னு குறைஞ்சுன்னா அந்த டெம்பரேச்சர் நல்லா குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுயநினைவு இல்லை அப்படின்னா உடனே நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துடணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை
கேட்க தவறாதீர்கள். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஒடிசா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நாளை மே 2ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 3ஆம் தேதி மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சேலத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து ஆரோக்கிய உணவினை விற்பனை செய்யும் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். ஊட்டச்சத்து மிக்க சரிவிகித மதிய உணவை இவர்கள் விற்பனை செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலத்தைச் சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து ஆரோக்கிய உணவை விற்பனை செய்யும் தொழிலை திறம்பட செய்து வருகின்றனர். இல்லத்தரசிகள், பட்டதாரி பெண்கள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினை சேர்ந்த இவர்கள் ஒன்றிணைந்து நாள்தோறும் மதிய உணவுக்காக ஊட்டச்சத்து மிக்க சரிவிகித உணவை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி உடற்பயிற்சி மேற்கொள்வோர், மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆரோக்கிய உணவை வாங்கி உண்கின்றனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன். ஊட்டச்சத்து மிக்க உணவினை விற்பனை செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் ஈடுபட்டுள்ள மகளிர் தெரிவித்தனர். மென்ன வந்துட்டு ஒர்க் பண்றது வந்துட்டு பெருசா சொல்லுவாங்க. நாங்க பண்றா கூட லைக் அபார்ட் ஃப்ரம் த நார்மல் ரூட்டீன் நம்ம எக்ஸ்ட்ரா ஜானர்ல ஒர்க் பண்றது வந்துட்டு பெருசா ரெகக்னைஸ் ஆறது இல்ல. பட் ஆனா இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் நாங்க எதுக்கு பண்றோம் அப்படின்னா எங்களோட வெல்பீயிங் அது ஆஸ் வெல் அஸ் லைக் எங்களோட சரௌண்டட் பீப்புள் தெரிஞ்சவங்க அவங்களோட வெல்பீயிங்காக ஆரம்பிச்சதுதான் இந்த இனிஷியேட்டிவ். சோ ஃபார் கோயிங் குட்ங்க. ரெகக்னிஷன்ஸும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இதே போல லைக் நிறைய பேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்கன்னா இட் வில் பி லைக் பெனிஃபிஷியலுங்க. இப்போ வரைக்குமே ஆஸ் பர் பிசினஸை தாண்டி ஒரு சாட்டிஸ்பிகேஷன் லெவல்னு பாத்தீங்கன்னா டு த கோர் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் போனாலும் சரி, இல்ல ஒரு நாளைக்கு 50 பாக்ஸ் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வெளியே போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. மாவட்டச் செய்திகள். வேலூரில் நடைபெற்ற மே தின பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். சேலத்தில் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட தொழில் முனைவோர் கருத்தரங்கில் ஏராளமான இளையோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்கு இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் மற்றும் ஆயுஷ் ஷெட்டியும், இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் வெற்றி பெற்றன. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-1 என்ற கோல் கணக்கில் மக்காவை வென்றது. கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்தியாவின் பாட்டி 4 கோல் அடித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி சீனாவின் ஷூசுவில் இன்று தொடங்கியது. இந்தியா, ஜப்பான், லெபனான் உள்ளிட்ட 12 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. கசக்ஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் அலெக்சாண்டர் பிண்டாவை வென்றார். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் மட்டில்டா சிம்மாவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான 12 பேர் கொண்ட இந்திய அணி கசக்ஸ்தான் புறப்பட்டுச் சென்றது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் இதுவரை இல்லாத அளவிற்கு 2,42,702 கோடி ரூபாயை எட்டியுள்ளது.
தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.